ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் vlogs ஹப் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். பக்தி பயத்தை விரட்டும். இது சரியா இல்லைன்னா தவறா? என்னப்பா அது, எதை பார்த்தாலும் பக்தியோடையும் கடவுளோடையுமே அடிச்சு போடுறீங்களே அப்படின்னு சில பேருக்கு கோபம் கூட வரும் இந்த டாபிக்கை கேட்டா. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு கூட யோசிப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் விடை சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை தயார் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? மனித வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி யாரு? வறுமையா, நோயா, துரோகமா? இது எதுவுமே கிடையாது. பயம்தான் மிகப்பெரிய எதிரி. பயம் வந்துட்டாலே மனசு நடுங்க ஆரம்பிக்கும், நம்பிக்கை உடையும், வாழ்க்கையே முடங்கி போகும். அப்போ ஒரு கேள்வி எழும், பக்தி உண்மையிலேயே பயத்தை விரட்டுமா, இல்லைனா இது வெறும் நம்பிக்கை மட்டும்தானா அப்படின்னு. இன்னைக்கு வீடியோல ஆன்மீக ரீதியில், வாழ்க்கை ரீதியில், புராண எடுத்துக்காட்டுகளோட நாம முழுசாவே இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். முதல்ல நாம பயம் எப்படி மனிதனை அடிமையாக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பயம் வந்தா என்ன நடக்கும்? முடிவு எடுக்க முடியாது, வாய்ப்புகளை தவிர்க்க ஆரம்பிப்போம், சின்ன பிரச்சனையே ரொம்ப பெருசா தெரிய ஆரம்பிக்கும். பயம் மனசுல குடியிருந்தா மனுஷன் வாழ மாட்டான். அவன் உயிரை தாங்கி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆன்மீகத்துல சொல்வாங்க, பயம் இருந்தால் கடவுள் நினைவு வராது, கடவுள் நினைவு இருந்தால் பயம் நிலைக்காது. பக்தி மனசுக்குள்ள என்ன மாற்றத்தை எல்லாம் உருவாக்குது? பக்தி என்றால் வெறும் பூஜையா? இல்ல. பக்திங்கிறது நம்பிக்கை, பாதுகாப்பு உணர்வு, தனியாக இல்லை அப்படிங்கிற உறுதி. ஒரு குழந்தை அம்மாவுக்கு பக்கத்துல இருந்தா எப்படி பயப்படாதோ, அதே மாதிரி பக்தி இருக்கிறவன் எனக்கு பின்னால கடவுள் இருக்கார் அப்படின்னு உணர்கிறான். அந்த உணர்வு தான் பயத்தோட வேரையே அறுக்கும். புராணங்கள்ல பயத்தை வென்ற பக்தர்கள் சில பேருடைய கதைகளை நாம பார்க்கலாம். பிரகலாதன், இவன் அரக்கன் ஹிரண்யகசிபுவின் மகன். ஹிரண்யகசிபு தன்னுடைய நாட்டுல தன்னை மட்டுமே கடவுளா துதிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டிருந்தான். ஆனா அவனுடைய மகனான பிரகலாதனும் சிறந்த ஹரிபக்தன். எப்பவுமே மகாவிஷ்ணுவையே துதிச்சிட்டு இருப்பான். அவன் நாக்குல எப்பவும் வருவது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற வாக்கியம்தான். இத கேட்டு ரொம்பவே கோவப்பட்டான் ஹிரண்யகசிபு. அதனால பிரகலாதனை கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிச்சான். ஆனாலும் பிரகலாதன் மசியல. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரே மகன் அப்படின்னு பார்க்காம அவனை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சான். எப்படின்னா, தன்னுடைய சேவகர்களை கூப்பிட்டு அந்த குழந்தை பிரகலாதனை அக்னியில தூக்கி போட சொன்னான். உன்னை அக்னியில தூக்கி போட்டுடுவோன்னு சொல்லி மிரட்டினா. அவன் மசியல. அதனால நிஜமாவே அக்னிக்குள்ளையும் போட்டுட்டான். ஆனால் பிரகலாதன் மகாவிஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டான். அதை பார்த்த உடனே ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் விஷம் கொடுத்தான் அந்த குழந்தைக்கு. அப்பவும் மகாவிஷ்ணு அவன் உடம்புல விஷம் ஏறாதபடி பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பெட்டிக்குள்ள அந்த பிரகலாதனை போட்டு அதை சுத்தி சங்கிலியால கட்டி ஆழ்கடல்ல போய், கப்பல்ல போய் ஆழ்கடல்ல அந்த பொட்டியை தூக்கி போட்டுட்டு வர சொன்னான். அப்பவும் பார்த்தா அந்த குழந்தை பிரகலாதன் ரொம்ப பத்திரமா இறங்கி வந்துட்டான், அந்த கடல்ல இருந்து வந்துட்டான். இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் ஹிரண்யகசிபு. இப்படி இவன் பயப்படவே மாட்டேங்கிறான் என்ன பார்த்து அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாவும் இருந்தது. ஏன் பிரகலாதன் பயப்படல அப்படின்னா, அவனுக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருந்தது. நாராயணன் என்னோட இருக்கார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் அவனை உயிரோட வாழவும் வச்சுது, எல்லா கொடுமையில இருந்தும் தப்பிக்கவும் வச்சுது. இறுதியா பிரகலாதனை காக்கிறதுக்காக தூண்லேந்தே பெருமாள் வந்து நரசிம்மாவதாரம் எடுத்துக்கிட்டு வந்தார். ஹிரண்யகசிபுவையும் கொன்னார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து திரௌபதி.
கௌரவர்கள் சபையில அவமானப்படுத்தப்பட்டா. அப்ப அவ கிருஷ்ணா அப்படின்னு ஒரே ஒரு அழைப்பை தான் விடுத்தா. அவளுடைய கணவர்களை அழைக்கல, கடவுளை தான் அழைச்சா. அங்க பயம் மறைஞ்சது, பாதுகாப்பு வந்தது. பக்தி இருக்கிற இடத்துல பயத்தால தங்க முடியாது. இன்று வாழ்க்கையில் பக்தி எப்படி பயத்தை குறைக்கிறது? இன்னைக்கு பயம் அப்படின்னாலே நமக்கு எதெல்லாம் இருக்கு? பணப்பிரச்சனை, அதை பார்த்து பயப்படுறோம். நோய் மற்றும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வேலை இழப்பு, தொழில்ல ஏதாவது சறுக்கிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். உறவு பிரச்சனை, இதெல்லாம் தான் பொதுவா இன்றைய பயங்களாக இருக்கு. பக்தி இருக்கிறவங்க எப்படி சமாளிக்கிறாங்க? பிரச்சனை வந்தாலும் உடையாம இருக்காங்க. அவங்களுக்கு மனசு ரொம்பவே உறுதியா இருக்கும். தீர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை உள்ள மனதிற்கு பயம் அதிகாரம் செலுத்த முடியாது. பக்தி இல்லாத வாழ்க்கையில் பயம் ஏன் அதிகமாகிறது? பக்தி இல்லாத போது எல்லாம் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாம அகங்காரத்தோட செயல்படவும் செய்வோம். தவறுகள் செய்யவும் தயங்க மாட்டோம். ஆனா தோல்வி வந்தா உடைஞ்சு போவோம். எப்படி என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நமக்குள்ள நொறுங்கி போய் சில நேரங்கள்ல தவறான முடிவெடுக்கவும் மனசுல தோணும். எதிர்காலம் ரொம்ப பயமா இருக்கும். ஆனா அதுவே பக்தி இருந்ததுன்னா, நான் தனியா இல்ல, எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது பார்த்துக்கும் என்ன அப்படிங்கிற எண்ணம் தான் பயத்தோட மூச்சையே அடக்கி வைக்கும். இப்போ பதில் தெளிவா தெரிஞ்சுதா? பக்தி பயத்தை விரட்டுமா இல்லையான்னு? சரியா? 100% சரி. பக்தி மனசுக்கு பலம் தருகிறது, நம்பிக்கை ஊட்டுகிறது, பயத்தை வேரோடு களைவதாக மாறுகிறது. பயம் இருக்கிற இடத்துல பக்தி வளராது, பக்தி வளர்ந்த இடத்துல பயம் வாழாது. இப்போ சில பேரோட மனசுல ஒரு கேள்வி வரும், பக்தி இருக்கிறவங்களுக்கு பயமே வராதா அப்படின்னு. ஏன் பயப்பட மாட்டாங்க? அவங்க தவறு செய்ய பயப்படுவாங்க. எப்போ மனசுக்குள்ள கடவுள் இறங்கிட்டாரோ அப்போ தவறு செய்யதான் பயப்படுவாங்க. வேற எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க. அதனால உலகத்தை பார்த்து பயந்து வாழாதீங்க, கடவுளை நம்பி உறுதியா வாழுங்க. இந்த வீடியோ உங்க மனசை தொற்றிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய பக்தி அனுபவத்தை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. தினமும் ஆன்மீக சக்தி பெறறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? ஓகே, மறுபடியும் நாம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.